வாரத்திலையும் இந்த வாரத்திலையும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல இந்த கர்த்தர் நம்ம கூட ஒரு 3 வாரமா தொடர்ந்து நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கிறத குறிச்சு நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள்லயும் நம்ம கூட அவர் எப்படி பேச போறாரு, எப்படி பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுற சத்தத்தை நம்ம கேட்க விடாதபடிக்கு நம்மை தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா ஆவியானவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பேசி நம்மை பலப்படுத்தவும் செய்வார். நமக்கு நிறைய காரியங்களை நிச்சயம் கற்றுக் கொடுக்கவும் செய்வார். நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்கள்ல பேசின மெசேஜஸ நீங்க ரிப்பீட்டடா நீங்க 1-2 தடவையாவது நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் உங்களை அது பலப்படுத்தும். தேவனுடைய சத்தம் எப்படி இருக்குங்கிறதுல நம்ம ஒரு டிசர்ன் பண்ணிக்கிடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிய அந்த மெசேஜஸ் நமக்கு நிச்சயம் அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. லாஸ்ட் வீக் மெசேஜ் கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஆண்டவர் எங்க கூட பேசினார்னு சொல்லி. அந்த அவருடைய வார்த்தை, அந்த பயப்படாதேங்கிற வார்த்தை ஒவ்வொரு விதத்திலையும் எப்படி நம்ம கூட அது பேசி கொண்டிருக்கிறதுங்கிறத குறிச்சு தியானிச்சு பார்த்தோம். ஒருவேளை நீங்க பார்க்காதவங்க அந்த மெசேஜும் நீங்க கேளுங்க. இதுல உள்ள எல்லா மெசேஜஸ் அதே மாதிரி ஞானம் நம்ம கிட்ட எப்படி பேசுங்கிறத குறித்து அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம். நிச்சயமா அந்த ஒவ்வொரு மெசேஜும் நீங்க கேட்க கேட்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் பலப்படுறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பயப்படுதல்னா என்னங்கிறத குறிச்சு நம்ம நல்லா பார்த்தோம். ஏன்னா பயப்படுதல் அப்படிங்கறது அவரை பார்த்து அவர் நம்மள தண்டனை கொடுத்துருவாரோ, அப்படி செஞ்சிருவாரோ, இப்படி செஞ்சிருவாரோங்கிற அந்த பயம் இல்ல. அது பாவிகளுக்கு வர வேண்டிய பயம். நமக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரை எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவராய் பார்ப்பதும், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு என் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் அன்பு நிறைந்தவர்ங்கிறத அவரை குறித்து பெரிதாய் பார்க்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த பயப்படுதல் இருக்கும்போது அதுதான் அங்கே ஞானத்தின் ஆரம்பமாய் பார்க்கிறோம். அப்ப எனக்கு செவி கொடுக்கிற நீதிமொழிகள் 1:33 பார்க்கிறோம். ஞானம் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அப்போ ஞானம் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் சொல்லுது, எனக்கு நீ செவி கொடுத்தனா, அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் உங்ககிட்ட இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடையாதா, விக்கினம் கிடையாதா, நம்ம எந்த ஆபத்திற்கும் பயப்பட மாட்டோமா, அமைதியா இருப்போமா. அப்ப இன்றைக்கு நம்ம எதை பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவரை பெரிதாய் பார்க்கிறோமா, இல்ல நம்ம சூழ்நிலைகளையும் நமக்கு நமக்கு எதிரடையா இருக்கிற இந்த போராட்டங்களையும் நம்ம பெரிதாய் பார்க்கிறோமா? இல்ல, இந்த சூழ்நிலையிலும் என் தேவன் எனக்கு கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவரை பெரிதாய் பார்க்கிறோமா? அந்த ஞானத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதை பார்க்க டைம் இருக்கான்னு தெரியல. ஆனா நிச்சயமா இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் ஆண்டவர் பிரத்யட்சமா பேசுவார். நம்மளை பேசி நம்மை பலப்படுத்தி நம்ம நிச்சயமா ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இதுல சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா நம்ம முதல்ல இருந்த நிலைமையில நம்ம இப்ப இல்ல. எவ்வளவோ தூரம் நம்ம விசுவாசத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. ஒருவேளை நான் இதை இன்னைக்கு சொல்றேன்னா கூட, நான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது நான் அதை ரொம்ப சந்தோஷமா அந்த ப்ரிப்பரேஷன் டைமே எனக்கு ரொம்ப இனிமையான நேரமா இருக்கும். எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளவு தூரம். இன்னைக்கு உள்ள அதுலயும் டெய்லி டிவோஷன் என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. எத்தனை பேர் நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. நீங்க கேட்கலன்னா கண்டிப்பா நீங்க கேளுங்க. ஏன்னா அவ்வளோ இன்டிமேட்டா ஒரு நேசிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறான்னு நம்ம சொல்லி அறிந்தா போதும், நம்ம இருதயம் சமாதானத்தினால நிச்சயம் நிரம்பும். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவுலதான் கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எந்த இடத்துல நமக்கு சமாதானம் குறையுதோ அந்த இடத்துல நம்ம அவரை அறிகிற அறிவுல குறைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எந்தெந்த இடத்துல நம்ம பயப்படுறோமோ, எந்தெந்த இடத்துல சோர்ந்து போறோமோ, அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம கைவிடப்பட்டதாய் உணர்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம தேவ அன்பை நம்ம என்ன செய்யல, உணரல அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அதனாலதான் வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ இன்றைக்கு நமக்குள்ள அந்த தேவ அன்பு பரிபூரணமா இருந்தா நமக்கு அந்த பயம் வராது. அப்போ இன்றைக்கு தேவன்
அப்படிப்பட்ட அன்பினால நம்ம என்ன செய்ய போகிறார்? நிறைக்க போகிறார். அந்த அன்பு இன்றைக்கு நம்ம நிரப்பும் போது, அந்த தேவ அன்பை குறித்த அறிவு நம்மை நிரப்பும் போது, நமக்கு இருக்கிற பயங்கள் எல்லாம் நிச்சயமா இன்றைக்கு தேவன் அதை அகற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இன்னைக்கு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். எப்படி எல்லாம் தேவன் நம்ம கூட பேசுவார் அப்படின்னா, முதலாவது வேத வசனங்கள் மூலமா த்ரூ ஸ்கிரிப்சர்ஸ் அவர் என்ன செய்வாரு? நம்ம கூட பேசுவார். அதனாலதான் எபிரேயர் 4:12 பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, வேதத்தை அறிந்து கொள்வதன் மூலம், வேதத்தை தியானிக்கிறதன் மூலம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம அறிந்திருக்கிறதன் மூலம் அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு ப்ராமிஸ்க்கு பின்னாடியும் தேவனுடைய இருதயம் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் அங்க இருக்குது உதாரணத்துல. அப்போ அந்த வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த வாக்குத்தத்தத்திற்கு பின்பாக அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்கணும். என் பிள்ளை எப்படி இருக்கணும்? அவன் தலையாதான் இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம், அவருடைய இருதயம். அதனாலதான் அவர் அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி இன்றைக்கு வேதத்துல அவர் எத்தனையோ வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயால பார்க்கிறோம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. சகரியால இந்த பார்க்கிறோம், நமக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், அங்க நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லி மல்கியால சொல்றாரு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்றாரு. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வேதத்துல நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்பாகவும் என் தேவனுடைய இருதயம் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா, உங்க இருதயத்துல அந்த பயங்கள் நிச்சயமாய் விலகும். அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்தார் மாதிரி நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அந்த சூழ்நிலையை குறித்த பயம் வராது. அந்த சூழ்நிலைய நம்ம நிச்சயமாய் மேற்கொண்டு ஜெயம் பெற முடியும். முதலாவது நம்ம பார்த்தோம், அவருடைய வேதத்தின் மூலமாய். இரண்டாவது, ஆவியானவர் மூலமாய் தேவன் என்ன செய்வார்? நம்ம கூட இடைப்படுவார். உள்ள இருந்து ஒரு சத்தத்தின் மூலம் நமக்கு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு சோர்வு வருது, ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா, சில நேரம் உள்ள இருந்து சில பாடல்கள் நமக்கே தெரியாது, திடீர்னு ஏதாவது ஒரு பாட்டு நமக்கு நம்ம மைண்ட்ல தோன்ற மாதிரி இருக்கும். அது யாருன்னா, ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து அந்த பாடல்கள் மூலமாகவோ இல்ல வசனம் மூலமாகவோ எப்படியாவது வேதத்தை வாசிக்கும் போது, ஏதோ ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அந்த இடத்தை விட்டு நம்மளால அதுக்கப்புறம் போக, அந்த வார்த்தை நம்ம கூட பேசிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு உள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் சத்தத்தை கேட்கும்படியாய் கிரியை செய்கிற காரியங்கள். அடுத்ததா, சில நேரம் சில சூழ்நிலைகள் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம பிரேயர் செஷன்ல நான் சொன்னேன், அன்னைக்கு ஷேர் பண்ணும்போது சொன்னேன், அதாவது என்னுடைய மகள் இப்ப லீடர் ஆக்குன பிறகு அவளுடைய நெயில்ஸ் வீக்லி ஒன்ஸ் கட் பண்றது இப்ப ட்வைஸ் கட் பண்றேன்னா, நான் லீடர் ஆயிட்டேன், அப்ப நான் சரியா இருக்கணும்ல, நான் தப்பு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் வேதத்துல இருந்து ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அப்போ ஒரு ஒரு அந்த அந்த பதவி, ஒரு லீடர்ங்கிற அந்த பொறுப்பு ஒரு தன்னை இன்னும் சரியாக்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும்னா, நீ நீதிமான் அப்படிங்கிற எண்ணம் உன்னை எப்படி இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்திற்கு நடத்தும் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையின் மூலமாய் வேத வசனத்தை புரிய வைத்தார். இப்படி சூழ்நிலைகள் மூலமாய் நமக்கு என்ன செய்வார்? வேதத்தை புரிய வைப்பார். அடுத்ததா, சில நேரங்கள்ல நமக்கு சூழ்நிலைகள் அதாவது என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு சூழ்நிலைக்கு உள்ள கடந்து போகும்போது சில நேரங்கள்ல ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்போம். சில நேரங்கள்ல ஒரு தேவ சமாதானம் அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது இருப்போம். அப்ப அந்த சமாதானம் வரும்போது அது தேவனுடைய சித்தமாய் அந்த காரியங்கள் இருக்கலாம்.
அப்போ இப்படி பல வழிகள்ல தேவன் நம்ம கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். கனவுகள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன்னா, எனக்கு பல வருஷங்களுக்கு முன்பாக கண்ட கனவுகள், தரிசனங்கள் எல்லாம் இப்போ நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். அப்போ அது எல்லாமே அது எப்படின்னா, அவர் காட்டின கனவுகள், தரிசனங்கள் அது அது வந்து மறக்கவே மறக்காது. பல கனவுகள் நம்ம தூங்கி முழிக்கும் போது ரொம்ப அது அந்த கனவு ரொம்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். ஆனா முழிச்ச பிறகு பார்த்தா அது யோசித்து யோசித்து பார்த்தா கூட ஞாபகம் வராது. ஆனா தேவன் கொடுக்கிற கனவுகள், தரிசனங்கள் நமக்கு என்ன செய்யாது? நிச்சயமா இருக்காது. நம்மை குறித்து அவர் என்ன செய்திருக்கிறார், செய்ய போகிறார் அப்படிங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அது நிச்சயம் நமக்கு மறக்காது. அது நம்ம கூட பேசிட்டே இருக்கும். எத்தனை வருஷ காலமானாலும் அது அந்த அந்த தரிசனங்கள் நிச்சயம் அது ஜீவன் உள்ளதா இருக்கும். அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறும். யோசேப்புக்கு அந்த 17 வயசுல காட்டின தரிசனம் பல வருஷங்கள் கழித்து நிறைவேறி இருக்குமானால், இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் காட்டின அது கனவுகள் மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறும். அப்ப தேவன் எப்படி பேசுவார்னா, கனவுகள் மூலம், தரிசனங்கள் மூலம் நம்ம கூட நிச்சயமாய் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிற இன்னைக்கு நம்ம உங்க கூடயே எல்லாரும் கூட நிச்சயமா பேசிட்டு தான் இருக்கிறாரு. நான் விசுவாசி ஏன்னா என் கூட பேசுறாருன்னா நிச்சயமா அவர் எல்லாருக்கும் ஒரே தகப்பன், நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன். அவர் உங்க கூடயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம கேட்கக்கூடிய காதுகளும் பார்க்கக்கூடிய கண்களும் இருந்தா போதும், அவர் சத்தத்தை நம்ம என்ன செய்யலாம்? நித்தம் நித்தம் கேட்டு அதுல வாழலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் இடத்துல அவருடைய ரகசியம் இருக்குதாம். அப்ப அவர் நமக்கு எதையும் நமக்கு சொல்லாம எதையுமே செய்ய மாட்டார். என்ன காரியங்களை குறித்துனாலும் ஆவியில நமக்கு அதை என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவார். அப்ப இன்றைக்கு நம்ம ஆவியில, ஸ்பிரிட்ல நம்ம வாழும்போது நிச்சயமாய் அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய லீடிங்ல நம்ம போக முடியும். அப்படிங்கிறதுதான் நிஜமான உண்மை, சத்தியம். சரி, இப்போ இன்றைக்கு எப்படி இன்னும் ஒரு வார்த்தை நம்ம அன்றைக்கு பார்த்தோம். தேவன் மறுபடியுமாய் எப்படி நம்ம கூட பேசுறாருங்கிறத பார்த்தோம். இன்னைக்கும் ஒரே ஒரு வார்த்தை அந்த மறுபடியும் வேதத்துல நம்ம கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது என்ன வார்த்தைங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். ஜான் சாப்டர் 1 verses 12 and 13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை போதுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும். சரி, இங்க நம்ம இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோம். இங்க யாராவது இயேசுவை விசுவாசிக்காதவங்க இந்த இடத்துல கூடியிருக்கிறோமானா நிச்சயம் கிடையாது. எல்லாருமே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் நம்ம இங்க ஒரு கூட்டமா நம்ம என்ன செய்யறோம்? கூடியிருக்கிறோம். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஒரு பவர் கொடுத்துட்டாரு, ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாரு. வசனம் சொல்லுது அடுத்தது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்துல தாய் தகப்பன் நமக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு யாருமே இயேசுவை விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்துட்டோம் நம்ம சொல்லவும் முடியாது. நம்ம தாய் தகப்பன் நம்மளை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லவும் முடியாது. என்ன வசனம் சொல்லுது? நம்ம தேவனாலே பிறந்தவர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு ஒரு நானோ செகண்டும் அவர் நம்ம எப்படி கூப்பிடுறாரு? மகனே, மகளே. இந்த வார்த்தையை தவிர அவர் நம்மள வேற எந்த வார்த்தையை சொல்லியும் நம்மள கூப்பிட போறது இல்ல.
ஏன்னா இன்றைக்கு அவரை நம்ம விசுவாசிக்கிறபடியினால, நம்ம இன்றைக்கு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினால, நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளை எப்படி கூப்பிடுவோம்? இது ஏன் மகன், இது ஏன் மகா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இன்றைக்கு தேவன் அப்படித்தான் நம்மை உரிமை பாராட்டி என்ன செய்கிறாராம்? கூப்பிடுகிறாராம். அந்த தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எகோவா ஷாலோம், எகோவா ஷம்மா, எகோவா ரஃபா. இப்படிப்பட்டவருக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா, அப்போ யெகோவா ரஃபானா என்ன? சுகம், சுகம் கொடுக்கிற தகப்பன். அந்த சுகம் கொடுக்கிற தகப்பனுக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சுகத்தை அவர் தராமல் இருப்பாரா? பிள்ளைகளுடைய அப்பம் சுகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு நாமத்தையும் குறித்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டவருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனாலே பிறந்திருக்கிறோம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ளார். அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இன்னைக்கு அவருக்கு பிள்ளையா நம்ம ஆயிட்டோம்னா, நமக்கு அவர் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? அவர் பிள்ளைக்கு அவர் செய்ய மாட்டாரா? அந்த இடத்துக்கு நம்ம வந்து அவரை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம பயங்கள் நிச்சயமாய் விலகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம், அப்பாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் குறைவுகள் யெகோவா ஈரே அப்படின்னு என்னன்னு நம்ம பார்க்கிறோம். அவர் பார்த்துக் கொள்வார், நம்முடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரே ஒண்ணுதான், ஃபெய்த்ல ரெஸ்ட்ல இருந்தா போதும். ஏன் அப்பா இருக்கிறார், ஏன் அப்பா இதை செய்வார், ஏன் அப்பா பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அவரை துதிக்கிற துதி மாத்திரம் நமக்கு இருந்தா போதும். மற்ற காரியங்கள் எல்லாம் தானாகவே நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கு தேவன் சொல்றார், என் மகனே, என் மகளே, என்னை சார்ந்து வாழ கற்றுக்கொள். என்னுடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயம் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன். அப்போ இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் கூப்பிடுறாராம். வேற எப்படி பாவியே அப்படின்லாம் அவர் கூப்பிடவே மாட்டாரு. அப்ப அவரு இந்த ஒரு வார்த்தை சத்தியம் அப்படின்னா, அவர் அப்படி கூப்பிடறதா நம்ம நினைச்சோம்னா அது பிசாசு விதைக்கிற பொய். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை சில தவறுகள் செய்யலாம். அத தகப்பன் என்ன செய்வார்? நம்ம நீதிமான்ற எண்ணத்துல நமக்கு கொடுத்து 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 நம்ம பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமாதான் நம்ம மாறுவோமே தவிர, நம்ம ஒரு நாளும் அவர் என்ன செய்யல, வேற எந்த பேரு சொல்லியும் நம்ம கூப்பிட போறது இல்லை. என் மகனே, என் மகளே அப்படின்னு கூப்பிடுற சத்தத்தை தான் உங்க காதுகள் ஒவ்வொரு நாளும் கேட்கும். அதுதான் தேவ சத்தியம். இந்த சத்தியத்தை தவிர உங்க காதுல வேற என்ன சொன்னாலும் அது பொய், அது பிசாசினுடைய அப்பட்டமான பொய் அப்படிங்கறத அறிந்து கொள்ளணும். இது உலகத்துல இருக்கிறவங்க, ஒருவேளை தேவனை அறியாதவங்க, தேவனை அறிந்து பின்வாங்கி போனவங்களுக்கு அது வேற விஷயம். ஆனா அவரையே நம்பி, அவரையே சார்ந்து, அவரையே பற்றி பிடித்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் அவர் பேசுகிற சத்தம், மகனே, மகளே. அவங்களையும் அவர் மகனா மகளா தான் பார்க்கிறாரு. ஆனா அவங்க இருதயம் அவர்கிட்ட திரும்பாததுனால அவங்களுக்கு வேற என்ன சத்தம் இல்லாமோ என்ன செய்து கேட்டுட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம இருதயம் முற்றிலுமாய் அவருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறபடியினால அந்த கரெக்டான சத்தத்தை நம்ம காதுகள் இன்றைக்கு கேட்கிறது. உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து அன்போடு கூட அவர் இன்றைக்கு பேசுகிற சத்தம் என்னன்னா, என் மகனே, என் மகளே. இந்த ஒரு வார்த்தை போதும் உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் தாண்டி ஜெயிக்கிறதற்கு. இந்த அன்பான ஒரு வார்த்தை போதும். அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:1. 1 John chapter 3 verse 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, அத யோவான் எவ்வளவு அழகா ரசிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய அவருக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டாரே, இவ்வளவு பெரிய இதுக்கு மேல ஒரு அன்பு இருக்கா? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இது என்னைக்காவது நீங்க யோசித்து பார்த்திருக்கீங்களா?
என்னைய பிள்ளையா அவர் எடுத்துக்கிட்டாரு, என்னைய பிள்ளைன்னு சொல்றாரு. இதுக்கு மேல ஒரு அன்பு இந்த உலகத்துல ஏன் மேல காட்ட முடியுமா? நம்ம எவ்வளவோ குறைவுள்ளவர்கள் தான், எவ்வளவோ பாவம் செஞ்சவங்க தான், எவ்வளவோ சேற்றுக்குள்ள இருந்தவங்க தான். ஆனா அவரை அறியாமல் அப்படி இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறத நிமித்தம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அவர் நம்ம என்ன சொல்றாரா? பிள்ளைன்னு சொல்ற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோமே. அப்ப பிதா நம்ம மேல எவ்வளவு பாராட்டுகிற அந்த அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுகிறத பார்க்கிறோம். டிபிடி வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். Look with wonder at the depth of the Father's marvelous love that he has lavished on us. He has called us and made us his very own beloved children. அப்போ அதுல எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். He has called us and made us his very own beloved children. அவருடைய சொந்தமான செல்லமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறாராம். அப்போ beloved childrenனா நம்ம என்ன செய்யறாரா? மாற்றி இருக்கிறாரா? அதை எப்படி பாருங்க, லுக் வித் வண்டர், அதை அற்புதமா பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர், வார்த்தையினால் சகலவற்றையும் உண்டாக்கினவர், அவரால முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாருங்க. லுக் வித் வண்டர் அட் தி டெப்த் ஆஃப் தி ஃபாதர்ஸ் மார்வலஸ் லவ். அவருடைய அந்த அதிசயமான அன்பை நீங்க ஆச்சரியமா பாருங்கன்னு சொல்லி இந்த வெர்ஷன் சொல்லுது. The reason the world doesn't recognize who we are is that they didn't recognize him. அவரை அறியாததுனால இந்த உலகம் இன்றைக்கு நம்மையும் அறியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. அப்போ மறுபடியும் இன்றைக்கு 2-3 வசனங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு மறுபடியுமா வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறத தேவன் வேதத்துல அடிக்கடியாய் நம்ம கூட நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார், வேதத்தின் மூலமாக, பரிசுத்தாவியானவர் மூலமாக. அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்க அப்படிங்கிறதுலதான் உங்க அற்புதம் அடங்கி இருக்கிறது. அடுத்ததா ஒரு வசனம், ரோமர் 8:16-17. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 16-17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ ஆவியானவர் நமக்குள்ள நிரந்தரமாய் தங்கி இருக்கும்படி அவர் நமக்கு உள்ள வந்துட்டாரு. இப்ப அந்த ஆவியானவர் நம்ம கூட என்ன சாட்சி கொடுக்கிறாராம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அன்றைக்கு கொஞ்சம் நல்ல அதை யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் இல்ல, அன்றைக்கு எலிசாவுக்கு இந்த பாக்கியம் இல்ல, எலியாவுக்கு இல்ல. ஆனா அவங்களே பரலோகத்தின் நன்மைகளை அவ்வளவாய் சுதந்திரித்ததை பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க தேவன் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அங்க சாப்பாட்டுக்கு குறைவில்லை, தண்ணீருக்கு குறைவில்லை, ஒன்றுக்கும் குறைவில்லை. உடுத்தின உடை எல்லாமே அவர் தன் பிள்ளைய தோல்ல சுமந்தது போல இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்லி உபாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி தன்னுடைய ஜனங்களை அவர் சுமந்து கொண்டு வந்தார். அந்த பாக்கியம் அந்த ஜனங்களுக்கு தெரியல. எலிசாவை பார்க்கும்போது அங்கே அவர் சுற்றிலும் ஒரு படை அங்க என்ன செய்யறாங்க, வந்துட்டாங்க. ஆனா அங்க எலிசாவை பாதுகாக்கும்படி அங்க எலிசா வேண்டுதல் செஞ்சாரோ என்னவோ தெரியாது. ஆனா அதற்கு முன்பதாகவே எலிசா வேண்டுதல் செய்யல. ஆனா அதுக்கு முன்னதாகவே சேனைகளின் கர்த்தர் அவருடைய சேனையை என்ன செஞ்சிட்டாரு? நிறுத்தி பாதுகாக்கிறார். இது எல்லாம் அங்க, அதாவது அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின் கீழே அவங்க அந்த இடத்துல அடிமைத்தனத்தின் ஆவியதான் அவங்க பெற்றிருந்தாங்க. அந்த இடத்திலேயே தேவன் அவ்வளவு தூரம் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் இறங்கி இருப்பாருன்னா, இன்றைக்கு பிள்ளை அப்படின்னு மறுபடி நம்ம கூட பேசுறாருன்னா நமக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்வார்? அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், அதாவது தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ அந்த மூத்த குமாரனை கொடுத்து
மற்ற பிள்ளைகளா அந்த குமாரனுக்கு சகோதர சகோதரிகளாய்த்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறாரு, அவர் வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைய கொடுத்து நம்மை பிள்ளைகளாய் மாற்றும்படி அந்த பிள்ளைய கொடுத்திருக்கிறாருன்னா, தன்னுடைய ஒரே நேசகுமாரனை அவர் கொடுத்திருக்கிறாருன்னா, அப்போ நமக்காக எதை அவர் செய்யாமல் இருப்பார்? அதனால வசனம் சொல்லுது, இங்க ஆவியானவரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூட சொல்லிட்டே இருக்க, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு அப்பா, பிதா உனக்கு அப்பா, தகப்பன் அப்படின்னு சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஸ்பிரிட்ல அவர் பேசிட்டே இருக்கிறார், நீ என்னுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு, சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமேன். அப்போ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கு. எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது அப்படிங்கிறாரு. ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருக்குரியது. அப்போ அது எல்லாம் நமக்கு யாருக்குரியது? நம்ம சுதந்திரராய் மாறுகிறோம், தேவனுக்கு சுதந்திரராய் என்ன செய்யறோம், மாறுறோம். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம அவருக்கு பிள்ளைங்கிற நினைவு மட்டும் நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருந்தா போதும், இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். நம்ம இதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டியது இல்லை. லகுவாய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிள்ளைங்கிற அந்த கான்சியஸ் நமக்கு இருந்துகிட்டே இருந்தா போதும், நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் அங்க என்ன செய்யும், கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன செய்யறோம், சகோதரர்களாய் சகோதரிகள் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார், அது எல்லாவற்றையும் இன்றைக்கு யாருக்கு கொடுக்கிறாரு, நமக்கும் கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுகிற காரியங்களா இருக்கிறது. அப்போ இதையும் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For the Holy Spirit makes God's fatherhood real to us as he whispers into our innermost being, you are God's beloved child. மறுபடி இந்த வசனம் அததான் சொல்லுது. ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் உங்க கூட ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறார். You are God's beloved child. You are God's beloved child. நீ தேவனுடைய மிகவும் செல்லமான அன்பான பிள்ளை அப்படிங்கிறத ஆவியானவர் உங்க கூட இந்த நேரத்திலையும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறதை தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். And since we are his true children, we qualify to share all his treasures. அவருடைய எல்லா பொக்கிஷங்களையும் ஷேர் பண்ணக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷனை நமக்கு யார் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். For indeed we are heirs of God himself, and since we are joined, we also inherit all that he is and all that he has. We will experience being co-glorified with him, provided that we accept his sufferings as our own. அப்போ அவருடைய பாடுகளை நம்ம என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்றது நிமித்தம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அப்போ இதுல மெயினா காரியம் என்னன்னா, அவர் பிள்ளைங்கிறத நம்ம கிட்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூட மறுபடியுமாக இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்னொரு வசனம், கலாத்தியர் 3:26, Galatians 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எத்தனை இடத்துல நம்ம பார்க்கிறோம், எனக்கு பிள்ளைங்கிறத வேதத்துல அவர் மறுபடி நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிற காரணம், இன்னைக்கு நமக்கு இதுலதான் என்ன செய்யறோம், தடுமாறுறோம். அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்த உடனே, என்னெல்லாம் தேவன் நேசிப்பாரா, எனக்காகலாம் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பழைய காரியங்களை குறிச்சு, நான் செஞ்ச தப்புனால எனக்கு இப்படி நடக்குதோ, நான் செஞ்ச பாவத்தினால எனக்கு இப்படி நடக்குதோ, இப்படி எல்லாம் சொல்லி பழைய காரியங்களை குறிச்சு நம்ம என்ன செய்யறோம், பல நேரங்கள்ல திங்க் பண்றோம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒரு சிலர், இல்ல இதை கேட்க போகிற ஒரு சிலருக்குள்ள அப்படிப்பட்ட மன ஓட்டங்கள், எண்ணங்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் செஞ்சதுனால எனக்கு நான் ஆண்டவரை நம்பாதது, ஆண்டவரை விசுவாசிக்கல, அவருடைய சித்தத்தை கேட்கல, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி சிலர் நீங்க சிந்திக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீங்க அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்களோ, ஒருவேளை அப்படி இருக்கலாம், நீங்க தவறே செய்திருக்கலாம், அதனால அந்த சூழ்நிலை வந்திருக்கலாம், ஆனா
அதையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு மாற்றுவார். தீமைகளை நன்மைகளாய் மாற பண்ணுகிற தேவன். ஒருவேளை இன்னைக்கு உலக பிரகாரமா நம்ம யோசித்து பார்ப்போமே, நம்ம பிள்ளைகளே ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அதுக்காக அவங்கள தினம் 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 நம்ம தண்டிச்சு கொண்டேவா இருப்போம். என் பிள்ளை தப்பு பண்ணிட்டான், ஆனாலும் அவன் என்ன செய்வான், நல்லவனா மாறுவான், நல்லவளா மாறுவா. அவங்க நல்லா மாறி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒரு உண்மையான தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனபாரமா இருக்கும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது தப்பு பண்ணிருச்சுங்கிறதுக்காக அந்த பிள்ளை கெட்டு போனோம், அது நல்லா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு தாய் தகப்பனா நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு இன்னும் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், அது எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணமா இருக்கும். அப்போ நம்மளே அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி அவர் மீட்டெடுத்திருக்கிறார், அவருடைய அன்பு எப்படி, தன்னுடைய குமாரனை கொடுத்து, அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்னா, நம்மள சும்மா எப்படினாலும் போங்க உங்களுக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி நம்மள தள்ளுகிற தகப்பன் கிடையாது. என்னைக்கு அவரை விசுவாசிச்சிட்டோமோ அப்பவே நம்ம என்ன ஆயிட்டோம், அவருடைய புத்திரர்களாய் நீங்கள் எல்லாரும். அப்ப இங்க வந்திருக்கிற எல்லாரும், இதை கேட்கிற எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவருக்கு புத்திரர் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல இன்றைக்கு ஆழமாய் பதிக்கணுங்கிறத ஆவியானவர் விரும்புறார். அடுத்ததா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7. கலேஷியன்ஸ் சாப்டர் 4 verses 6 and 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் சொல்லிட்டா, நீங்க புத்திரரா ஆயிட்டீங்க. இதுல மாற்றமே கிடையாது. ஆணி அடிச்ச மாதிரி இந்த இத்தனை வார்த்தைகள் அவர் கொடுத்துட்டார். அப்ப இதுக்கு மேல நீங்க உங்களை குறிச்சு என்னைக்காவது குறைவா நினைச்சீங்க அப்படின்னா அது தேவனிடத்துல இருந்து வர்றதில்ல, அது பிசாசு கிட்ட இருந்து வர்ற சத்தம் அப்படிங்கிறத நீங்க டிசர்ன் பண்ணணும். 2 வார்த்தைகளை குறிச்சுதான் நம்ம பார்த்தோம். கொஞ்சம் பயப்படாதேன்னு அடிக்கடி அது ஏன் தேவன் சொன்னார்ங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த 2வது பிள்ளை அப்படிங்கிறதுல ஆவியானவர் ஆணித்தரமா பல இடங்கள்ல வேதத்துல சொல்லி இருக்கிறாருன்னா இது நம்ம இருதயத்துல அவர் பதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடி, நீங்க புத்திரர் ஆயிட்டீங்க, அதனால என்ன செய்யறாரா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், நம்ம ஜோம் பண்ணும் போதே அப்பா அப்படின்னு தான் சொல்றோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இது நம்ம நம்மளா சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிச்சயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஆவியானவர் அங்க நமக்குள்ள கிரியை செய்கிறதுனாலதான் அவரை நம்ம அப்பானே நமக்கு சொல்ல முடியுது. நீங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க பிதான்னு கூப்பிடுற இடம் மிக குறைவு. அவங்க தேவனே தேவனேங்கிறது தான் நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லி ஜெபிக்கிற ஜெபமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியல, ஒருவேளை நம்ம சின்ன வயசுல இருந்து பாரம்பரியமா வந்திருக்கிறதுனாலயா இல்ல, ஆனாலுமே புறஜாதியில இருந்து வர்றவங்க கூட அந்த அப்பாங்கிறத ரொம்ப ஈஸியா நம்ம அக்செப்ட் பண்றோம். தேவன்கிறத விட இசப்பா அப்படின்னு சொல்றோம். அப்பாங்கிறது நம்மளையும் அறியாம அது வருதுன்னா நம்ம ஆவியில அது உறுதியாய் ஆணித்தரமாய் அது பதிக்கப்பட்ட விஷயமா இருக்கிறது. அதனாலதான் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை நம்ம இருதயங்கள்ல அனுப்பி இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், அப்பா அப்படிங்கிற உரிமையோட நம்ம கூப்பிடுகிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல். அதனால இன்றைக்கு நம்ம யாரு கிடையாது, அடிமை கிடையாது, நம்ம புத்திரன். நான் தேவனுடைய பிள்ளை. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சொல்லணும், I am a beloved child of God. இப்படி சொல்லும் போதே பிசாசு உங்களை விட்டு நிச்சயம் ஓடுவான். ஏன்னா அப்படி சொல்லும் போதே அங்க சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறத அவன் பார்ப்பான். நீங்க வேதத்துல நம்ம நிறைய நேரம் நான் சொல்லியிருக்கிறேன், அவன் கொண்டு வர்ற ஒரே சந்தேகம் என்னவா இருக்கும்னா, நீ தேவனுடைய பிள்ளைனா உனக்கு ஏன் இது நடந்தது,
நீ தேவனுடைய பிள்ளைன்னா இதை ஏன் இன்னும் உனக்கு செய்யல? அப்போ நம்ம ஐடென்டிட்டில மெயினா அவன் கை வைக்கிற ஒரே இடம், அந்த பிள்ளைன்னா உனக்கு ஏன் நடக்கல, பிள்ளைன்னா உனக்கு ஏன் இது நடந்துச்சு இப்படின்னு அந்த பிள்ளைங்கிற அந்த காரியத்தை வச்சுதான் நம்ம கூட அவன் என்ன செய்வான், விசுவாசத்துல நமக்கு போராட்டத்தை அவன் கொண்டு வருவான். இது நமக்கு மட்டும் இல்ல, இது இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டான டெம்டேஷனா அங்க பார்க்கிறோம். அங்க சோதிக்க போது அந்த 40 நாள் உபவாசம் இருந்து அங்க அவன் சோதிக்க வரும்போது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அப்போ எல்லா இடத்துலயும் அவன் டெம்ப் பண்ற விஷயம், நீ பிள்ளைனா உனக்கு ஏன் இத நீ செய்யலாமே, நீ பிள்ளைனா உனக்கு ஏன் இது நடக்கல அப்படிங்கிறத அவன் அவன் சொல்லிட்டான். அப்படின்னாலே அப்போதான் நீங்க தெரியணும், நான் தேவனுடைய பிள்ளை, அதனாலதான் இவன் எனக்கு இந்த சந்தேகத்தை கொண்டு வர்றான் அப்படிங்கிறத இனி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அதை டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ மேலும் நீங்க ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். அப்ப இன்றைக்கு தேவனுடைய சுதந்திரராய் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்ம வார்த்தையில பார்க்கிறோம். இதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். And so that we would know for sure that we are his true children, God released the spirit of sonship into our hearts, moving us to cry out intimately, my father, you are our true father. நீங்க தான் எனக்கு உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவியதான் நமக்குள்ள அனுப்பி இருக்கிறாரா. உண்மையான அப்பான்னா என்ன? அவர் அப்பா, அவர்தான், அதை தவிர வேற மாற்றமே இல்லை. அந்த அப்பாவினுடைய நேச்சரும், அந்த அப்பாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த அப்பாவினுடைய அட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் நம்ம தியானிக்க 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 என்ன ஆகும்னா, நமக்கு இருதயத்துல இருக்கிற பயங்கள் நிச்சயமாய் விலகும். இப்ப இன்னைக்கு நமக்கு பயம் வர்றதுக்கு காரணமே என்னன்னா, மெயினா நான் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அறிவுல நம்ம குறைவாகும் போதுதான் நமக்கு அந்த பயம் வருது. அடுத்ததா, now we are no longer living like slaves under the law, but we enjoy being God's very own sons and daughters, and because we are his, we can access everything our father has for. நம்ம அப்பா வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம், நம்ம உரிமையா போலாம். அப்பா இது உங்களுக்குள்ளது, இதை நான் நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி அது நமக்கு வந்து சேர்ந்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் நம்ம இருக்கிறபடியினால, everything our father has for we are his has because of what God has done. இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையில எல்லாவற்றையும் முடித்திருக்கிறபடியினால இன்னைக்கு எல்லாம் நமக்கு இன்றைக்கு உரிமையாகிறத பார்க்கிறோம். அடுத்ததா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதான் கடைசி வசனம். அதுக்கு அடுத்தது போவோம். எபிசியன்ஸ் சாப்டர் 1 verse 5. பிரியமானவர்கள், நாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அடுத்த வாசித்தருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்கேயும் பார்க்கிறோம், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, அவர் சித்தத்தின்படி இன்றைக்கு என்னவாயிருக்கிறோம், சுவிகார புத்திரராய் நம்ம மாறி இருக்கிறோம். சுவிகார புத்திரங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த அடாப்ஷன் நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ஒரு முதிர்ந்த ஒரு மெச்சூர்டான ஒரு பிள்ளைய இஸ்ரவேல் தேசத்துல என்ன செய்வாங்களா, பப்ளிக்ல கொண்டு வந்து இவனுக்கு எனக்குரிய இதை எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் பவரையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அங்க தகப்பன்மார் அந்த பிள்ளைகளை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுவாங்களாம். அதுக்கு பேருதான் அந்த டிவைன் அடாப்ஷன் சொல்றாங்க, சுவிகார புத்திரர். அப்போ இத பிதாவானவர் இயேசுவுக்கு செய்தார். எப்போ அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும் போதே அங்க சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இது என் பிள்ளைங்கிறத அந்த இடத்துல பிதா அங்க முதிர்ச்சி அடைந்த பிள்ளை. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க என்ன செய்யல, அங்க அந்த பிதா அவரை யாருக்கும் முன்னாடி வெளிக்காட்டல. அந்த இடத்துல இது என்னுடைய பிள்ளைங்கிறத அங்க வெளிப்படுத்துறாரு. அதுதான் அந்த சுவிகார புத்திரர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு
அந்த முதிர்ச்சி அடைந்த தேவ பிள்ளைகளாய்த்தான் நம்ம மாற வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் பிதாவினுடைய விருப்பமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவரை போல சாயலாய் ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போல தேவ புத்திரர்களாய் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு வேதம் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே. இந்த வார்த்தையை தவிர உங்க காதுல வேற என்ன சத்தம் கேட்டாலும் அது பாதாளத்துல இருந்து வர்ற சத்தம், பிசாசு கிட்ட இருந்து வர்ற சத்தம் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டால் போதும், அவன் நிச்சயமா என்ன செய்வான், உங்களை விட்டு ஓடுவான். உங்களுக்குரிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீங்க ஈஸியா சுதந்திரிக்க முடியும். இப்போ சரி, இவ்வளவு தூரம் தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஒண்ணு ரெண்டு நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் நீங்க வேதத்துல அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கும் போது நீங்க அறிந்து கொள்ளலாம். ஏன் நம்மளால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 81:11 முதல் 16 வரைக்கும். Psalms chapter 81 verses 11 to 16. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்போ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா, அங்க ஆண்டவர் சொல்ல என்னை விரும்பல, அதனால என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால அவர்களை அவர்கள் இருதய கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகள்ல நடந்தா நலமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை சொல்றாரு. அந்த கடைசியா உச்சிதமான கோதுமையினால் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவங்க நான் போஷிப்பேன், கண்மலையில் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்றாரு. இப்ப இதுல முக்கியமான ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் சத்தத்தை நம்ம கேட்கல அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னா இருதய கடினம். இந்த இருதய கடினத்தை குறித்து இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் 1:28. ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவ கோபாக்கினை நம்ம நிறைய படிக்கிறோம். அப்ப இதுதான் தேவ கோபாக்கினை. எவ்வளவோ தூரம் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா இந்த ஜனங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, அவரை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல், உலகத்துல எத்தனையோ காரியங்களை குறிச்சு பேசுவாங்க, சிந்திப்பாங்க, அது அப்படி இது இப்படிமாங்க, இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலைமாங்க. ஆனா அவங்களுக்கு என்னதுல விருப்பம் இருக்காதுன்னா, ஒரு வார்த்தையை கேட்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. மனிதர்கள் கூட பேசுறதுல எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட சேட் பண்றதுல, அங்க வெளியே போகணும், இங்க போகணும், ஷாப்பிங் போகணும், அது போகணும், இதுக்கு எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா தேவனை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னா மனது இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்வாரா, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை, நீங்க உங்க சிந்தனைகளின் படியே நீங்க செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாராம், விட்டுருவாராம். இதுதான் என்னதுன்னா தேவ கோபாக்கினை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு ஒரு வசனம் நான் சொல்றேன். 21வது வசனம் வாசிக்கலாமா? verse 21, அதே அதிகாரத்துல. ரோமன்ஸ் 1:21.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோஸ்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ எங்க வீணர் ஆறாங்க? எங்க அந்த கடினம் வருது, இருதய கடினம் வருதுன்னா தேவனை தெரியுது, ஆனா தேவனை பற்றி கொண்டிருக்கிற தேவனை பற்றி அறிகிற அறிவை விரும்பல. உலகம் 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 உலகம்னு அந்த உலகத்துக்குள்ளே இருந்து அவரை பெரிதாய் பார்க்காதபடி அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அப்போ எங்க அவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா கரப்டா இருக்கிறபடினால அவங்க தேவனை பெரிதா பார்க்கல, தேவனை ஸ்தோத்தரிக்கல, தேவனை மகிமைப்படுத்தல, சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்ப அந்த இருதயத்துல என்ன இல்லைன்னா உணர்வில்லை. தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு இருக்கு, அதை அறிந்தும் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் தேவனை பற்றி அறிகிற அறிவை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுது. ஆனா அதை பற்றி அறிகிற அறிவை விரும்ப மனசு இல்ல. எவ்வளவோ சாக்கு போக்கு சொல்லுவோம் நம்ம வார்த்தைய ஒவ்வொரு நாளும், அதாவது ஒரு சில காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கேட்கவும் இருந்தாதான் நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆயிட்டே இருக்கும். இல்ல நமக்கு எவ்வளவோ சாக்கு போக்குகள் சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், என்னெல்லாமோ சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட சிந்தனைகள்ல அப்படிப்பட்ட அந்த நேரத்துலதான் பிசாசு நம்ம எண்ணங்கள்ல பலவிதமான காரியங்களை விதைச்சு நம்ம இருதயத்தை உணர்வில்லாமல் ஆக்கி விடுகிறத பார்க்கிறோம். அந்த உணர்வில்லாத இருதயம் இருளடைகிறது, கடினம் அடைகிறது. இப்படிப்பட்ட கடினமுள்ள அந்த இருதயம் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியாது? கேட்கவே முடியாது. அவர் என்னதான் பேசினாலும் அந்த இருதயத்துல என்ன செய்யாது? கேட்காது. என்னதான் வார்த்தை போனாலும் உள்ள போய் கிரியை செய்யாது. காரணம் என்னன்னா அவங்க அவரை பெரிதாய் பார்க்கல. அதாவது ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அதுலயும் நம்ம இதுவரைக்கும் கேட்ட சத்தியங்கள் பல நம்மள குழப்பின சத்தியங்கள் தான். ஒருவேளை மந்திரம் உங்களுக்கு விரோதமா அதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் நம்புவோம். ஆனா வார்த்தை சொல்லுது உனக்கு விரோதமா மந்திரவாதமும் இல்ல, குறி சொல்லுதலும் இல்லைன்னு அவர் சொல்லுது. வார்த்தை சொல்லுது. அப்ப அவரை பெரிதா பார்க்க மாட்டோம், இந்த மனிதர்கள் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்போம். அப்போ அந்த இடத்துலதான் பிசாசு நம்ம மைண்ட்ல என்ன செய்யறான்? கிரியை செய்து நம்ம இருதயத்தை அவன் கடினப்படுத்துகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இல்லையே, இருக்குதே, அப்படி சொல்றாங்கல்ல, நடக்குதுல்ல அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்ம சொல்றோம். அப்போ இந்த இருதயம் தான் கடினமான இருதயம். இந்த இருதயத்துல எவ்வளவு சொன்னாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? உள்ள போக முடியாது. நம்ம எல்லா சத்தத்தையும் கேட்டுட்டு இருந்தோம்னா அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அமைதியா உட்கார்ந்துன்னா அவர் வார்த்தையை தவிர, அவருடைய சத்தியத்தை தவிர நான் எதையும் சிந்திக்க மாட்டேன், தியானிக்க மாட்டேன். என்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நம்ம பெரிதாய் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில தானாக மாற்றங்கள் வரும். இதுக்கு நம்ம பெரிய கஷ்டமே பட வேண்டாம். அப்போ மார்க் இன்னும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 28:14. Proverbs chapter 28 verse 14. இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். 28:14. 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன்னா என்ன? தேவனுக்கு பயந்திருக்கிறவன். அதுதான் நம்ம பார்த்தோம். அவரை பெரிதாய் பார்த்து, அவருடைய வல்லமையை பெருசா பார்த்து, அவர் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். அதனாலதான் தாவீது அடிக்கடி எழுதுற, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு அடிக்கடி அவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன? அவர் ருசிச்சு பார்த்தார், அவரை பெரியவரா பார்த்தார். சூழ்நிலை எல்லாம் எதிராதான் இருக்குது தாவீதுக்கு. ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையும் அவளுக்கு புலம்புனாலும் கூட அவரை பெரிதாய் பார்த்து 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 எல்லாவற்றிலும் அவர் வெற்றி பெற்றதை பார்க்கிறோம்.
அப்போ எப்பொழுதும் பயந்திருக்கிறவன், எப்பொழுதும் அவரை பெரிதாய் பார்க்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். அப்ப இருதயத்தை கடினப்படுத்துறது யாரு? அவரை பெரிதாய் பார்க்காமல், அவரை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் சிந்தனைகளினாலே வீணரானவர்கள் தான் யாரு? இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள். இவர்களுக்கு தான் என்ன வருது? தீங்கு வருது. நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு நம்ம இருதயத்தை நம்ம எப்படி வைத்திருக்கிறோம்? இருதயத்தை அதனால்தான் நீதிமொழிகள்ல பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்ப இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தைய மாத்திரம்தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறது தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. உலக மனுஷங்க சொல்றது, ரிப்போர்ட் சொல்றது, உங்க பினான்சியல் சிச்சுவேஷன் சொல்றது, உங்களுடைய எந்த விதமான போராட்டங்கள் சொல்றதோ, இத நீங்க நம்புனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு என்ன இல்ல? அவரை குறித்ததான சரியான அறிவு இல்லை. நீங்க தான் உங்க உங்க இருதயங்களையும் உங்க சிந்தனைகள்ல ஈஸியா அவன் என்ன செய்ய முடியும்? காய்களை சத்துருவானவன் விதைக்க முடியும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வார்த்தைய மட்டும் பார்த்து, ஏன் வார்த்தை. அதனால யோவான் 17:17 நான் சொன்னேன், என்னுடைய ரூம்ல கூட நான் அதை எழுதி போட்டுட்டேன். காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூத். அவருடைய வசனமே சத்தியம் அப்படின்னு என்னைக்கு அவர் வார்த்தைய மாத்திரம் நீங்க சத்தியமா பாத்தீங்க, நான் குணமாயிட்டேன், அவருடைய தழும்புகளால நான் குணமாயிட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் சத்தியம் அப்படிங்கிறத நீங்க ஆணித்தரமா என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை விட்டு சத்துரு ஓடிடுவான். அப்போதான் அதுதான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அவர் வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தையை தான் நான், அந்த வார்த்தையை தான் வச்சுதான் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்வேன். வார்த்தையை தவிர வேற எதையும் நான் என் இருதயத்துக்குள்ள அனுப்ப மாட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் கீழாகாமல் மேலாவேன், கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், எத்தனை வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறார், இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி. பிள்ளைகளை குறித்து நீங்க பயப்படுறீங்களா? அவர் வார்த்தை சொல்லுது, இதைத்தான் சொல்லுது, இப்படித்தான் என் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு அந்த வார்த்தைய வச்சு நம்ம இருதயத்தை காத்து கொண்டோம்னா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு நம்ம இருதயத்தை நம்ம எப்படி பார்த்து கொள்கிறோம்? அடுத்ததா மிக முக்கியமான ஒரு காரியம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள் முதல்ல வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 4 verses 5 and 6. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததுனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேலில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சரி, இது விதைக்கிறவனுடைய ஓமையில சொல்லப்பட்ட காரியம். இங்க கற்பாறை நிலம், அதாவது ஒரு இருதயம் கல்லாய் எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த அந்த காரியத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிற காரியமா இருக்கிறது. அங்க அதிக மண் இல்லாம கற்பாறை நிலத்துல இந்த வார்த்தை விழுந்துட்டு, இந்த வார்த்தைக்கு ஆழமான மண் இருந்தாதான் அந்த வார்த்தை ரூட் விட்டு அது உள்ள போய் அது ஆழமா அந்த இருதயத்துல என்ன செய்யும்? இருக்கும். ஆனா இங்க மண் இல்லாததுனால சீக்கிரத்துல முளைச்சிருச்சு. ஆனா வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு. அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல ரூட் ஆகாததுனால. இப்போ பல நேரங்கள்ல நமக்கு பயம் வர்றதுக்கு காரணம் இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல என்ன ஆகல, அது ரூட் உள்ள போய் அது ஆழமா என்ன செய்யல, ரூட் ஆகல. அதனாலதான் அந்த வார்த்தை ஏதோ வசனத்து நிமித்தம் அடுத்து நம்ம பார்க்க போறாதுதான் ஒரு காரியம் நடந்த உடனே நம்ம அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருது? பலன் இல்லாமல் போயிருது. அடுத்து அந்த வாசிக்கலாம். அதே அதிகாரம் 16, 17. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டோம். தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். சரி, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த வார்த்தைய ரூட் ஆகுறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ரூட் ஆகுறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு
நம்ம என்ன செய்யணும்னா அவர் வார்த்தையை தவிர வேற எதையும் நம்ம நம்பாம இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம இருதயத்துல என்ன செய்யும், அது ரூட் ஆயிட்டு அது அது ஃபுல்லா நம்ம இருதயத்தை அது பற்றி பிடித்து கொள்ளும். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினா கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறாங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம். அப்போ இதுல என்ன வரும், வசனத்தின் நிமித்தம் என்ன வரும்னா ஃபெய்த்ல ஒரு டெஸ்ட் வருது. இந்த டெஸ்ட் வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். அத்தனை அற்புதங்களை அங்க பார்த்து வெளியில வர்றாங்க. அங்க வெளியில வந்து அங்க அத்தனை அங்க பார்வோன் சேனை பின்னாடி வருது, அங்க முன்னாடி கடல் இருக்கு, எல்லாமே நெருக்கம் தான். அந்த இடத்துலயும் முறுமுறுக்கிறாங்க, எங்களை நாங்க எகிப்து அங்கேயா இருந்திருப்போம், இங்க வந்து சாகிறதுக்கா வந்தவங்க. அதே மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிறாங்க. தேவன் எத்தனையோ நன்மைகளை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரு டெஸ்ட் வந்த உடனே அவங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, மறந்து போய் அந்த இருதய கடினம் அவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமல் தடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இடரல் அடைகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வந்த உடனே, வசனத்தின் நிமித்தம் ஏதோ உங்க சூழ்நிலையை பார்த்து நீங்க சோர்ந்து போய் புலம்பி முறுமுறுத்து கடவுளை கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்குன்னு அர்த்தம், கடினமா இருக்குது. இப்படிப்பட்ட அந்த கடின இருதயத்துல தேவன் பேசுகிற சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. அடுத்ததா மார்க், இதுக்கு உதாரணமா 2 சம்பவங்களை பார்க்க போறோம். பார்த்து முடிச்சிடலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 21. மார்க் சாப்டர் 8 15 to 21. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். அங்க ஏசப்பா வந்து சீஷர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல வந்த கான்டெக்ஸ்டே வேற. இந்த சீஷர்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்பங்கள் இல்லாத, அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நம்மிடத்துல அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார். புரியவே இல்லை, அவங்களுக்கு ஒரு உணர்வே இல்லை. ஏன் உணர்வு இல்லை அப்படின்னா, அங்க பார்க்கிறோம் அடுத்து இயேசு சொல்றாரு, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்க இப்படியோ, நான் சொல்ல வர்றதே வேற. அவங்க புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு அவர் சொல்ல வந்த கான்டெக்ஸ்ட பரிசேயரை குறித்தும் யாரை குறித்து சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அதாவது பரிசேயர்னா மதம், ரிலீஜியனையும் இந்த பாலிட்டிஷியன் ஏரோது வந்து பொலிட்டிக்கல், இத குறிச்சு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க சம்பந்தமே இல்லாம இந்த மாவுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அப்ப ஞாபகம் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? ஏன் அப்படி சொல்றாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய ப்ரொவிஷன். அங்க அத்தனை பேருக்கு தேவன் அங்க அப்பத்தையும் என்ன செய்யறாரு, மல்டிப்ளை பண்ணி கொடுக்கிறாரு. ஆனா அவங்க இன்னும் அவரால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன்
எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்ங்கிறத மறந்துட்டு அவங்க ஐயோ அப்ப இல்லையா அதை குறிச்சுதான் அவர் சொல்றாரு போலன்னு என்ன செய்யறாங்க. அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்த பிறகு கூட அங்க தேவனுடைய வல்லமையை அவங்க என்ன செய்யல, பெரிதாய் பார்க்கல, தேவனை பெரிதாய் பார்க்கல. அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறாள். இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு, இன்னும் சிந்தியாமலும் உணராமலுமா இருக்கு. நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அவன் வாழ்க்கையில செஞ்சேன், இப்போ நீ அதை சிந்திக்கலையா, உணரலையா? இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்குதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? இன்னைக்கு எத்தனை விஷயத்த நம்ம நினைவு கூறல, அவர் எத்தனை அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையை குறிச்சு நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குது, கடினமா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் செஞ்சனே, என்னுடைய ப்ரொவிஷனை குறிச்சு, என்னுடைய பவரை குறிச்சு இன்னுமா உங்களுக்கு தெரியல அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அதுல விரும்புற காரியம், அவர் யாரு, அவரால என்ன செய்ய முடியுங்கிறத அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவர் விரும்புறாரு. அப்போ இது ஒரு சேலஞ்சா இருக்கு. அவங்களுடைய ஃபெய்த், ட்ரஸ்ட் முழுமையுமாய் அவர் மேல வைக்கிறது தான் அங்கே அந்த இருதய கடினம் இன்மைக்கு அங்க ஒரு ஆதாரமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு எத்தனை இடத்துல இந்த இருதய கடினம் இருக்கு. இன்னைக்கு நம்ம புலம்புனோம், முறுமுறுத்தாலே நமக்கு என்னவா இருக்கு, நம்ம இருதயம் கடினமா இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனா ஆண்டவர் அப்படி நான் அத என்ன செய்யறாரு, என்னுடைய சத்தத்தை நீ கேட்கணும்னா, அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கவே முடியல. அதனாலதான் இன்று என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோமுட்ட போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்க கடினப்படுத்தினீங்கன்னா என் சத்தத்தை நீங்க கேட்க முடியாது. என்னதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது. ஜெபமும் எப்படி வரும்னா, அவர் கேட்கிறாரா கேட்கலையான்னே தெரியாது, என்னதோ ஒண்ணு ஜெபங்கிற பேர்ல எதையோ பண்ணிட்டு போவோம். ஆனா அவரை பெரிதாய் பார்க்கும்போது, அவருடைய வல்லமையை பெரிதாய் பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இருதயம் அப்படியே அது சதையுள்ள இருதயமாய் மாறும். அந்த இருதயத்துல அவருடைய வார்த்தை ரூட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம இருதயத்தை காத்துக்கொள்வோம். அந்த இருதயத்துல இருந்து என்ன செய்யும், ஜீவ ஊற்று புறப்படும். கடைசியா ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். மார்க் 6ஆம் அதிகாரம் 47 முதல் 52. மார்க் சாப்டர் 6 47. மார்க் சாப்டர் 6 47 to 52. சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அப்போ அங்க காற்று எதிரா இருந்தபடி அங்க இயேசு அங்க கரையில தனிமையா இருக்கிற இங்க சீஷர்கள் அங்க என்ன செய்யறாங்க, தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுறப்போ ராத்திரியில 4ஆம் ஜாமத்துல என்ன செய்யறாரு, கடலில் மேல் நடந்து வந்து அவர்களிடத்துல காணப்பட்டார். அப்புறம் அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏதோ பிசாசோ பேயோ பூதமோ நினைச்சு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். அப்ப சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அவர் ஏறின அடுத்த நிமிஷம் அங்க என்ன ஆயிடுச்சு, காற்று அமர்ந்தது. அதனால அவங்க பிரமித்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். இவங்க இப்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னாலே அவங்க இருதயம் எப்படி இருக்கு, கடினமா இருக்கு. ஏன்னா அவர் வல்லமையை அவங்க இன்னும் உணரல, அத பெரிதாய் பார்க்கிறாங்க. இதுக்கு முன்னாடிதான் அவ்வளவு பெரிய அற்புதத்தை அங்க செஞ்சிருக்கிறாரு, அப்பங்களை மல்டிப்ளை பண்ணிருக்கிறாரு. ஆனா
அததான் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கும். அந்த ஒவ்வொரு அற்புதத்திலையும் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அதை உணரல அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னா கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனையோ பேருக்கு இது வரைக்கும் எத்தனையோ மிராக்குலஸ் ஹீலிங் நடந்திருக்கும், மிராக்குலஸ் ப்ரொவிஷன் கிடைச்சிருக்கும், எத்தனை அற்புதங்களை தேவன் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பார். ஆனா அதை நினைவு கூறாமல் நம்ம இருக்கிறோம், அதை உணராம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. அப்ப காட் ஹஸ் த பவர் டு டெலிவர் அஸ். முதல்ல நம்மை விடுவிக்க அவருக்கு வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அடுத்ததா இந்த புயல் அடிக்கும் போது இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு, அதை ரெபியூக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா அதையும் அவங்க என்ன செய்யல? யூஸ் பண்ணல. அடுத்ததா அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னா டல்லா இருக்கு. எதையும் படிக்கக்கூடிய, அன்வில்லிங் டு லேர்ன், எதையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அந்த அப்படிப்பட்ட இருதயமாய் அவங்க இருதயம் இல்ல. ஏன்னா அவங்க ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்பாகவும் தேவன் எவ்வளவு பெரியவர், தேவன் இதை செய்ய வல்லவர் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளாததுனால அவங்க 52ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினா. அதாவது அங்க மல்டிப்ளை ஆகும் போது ஐயோ இவ்வளவு பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க பெருசா பார்த்தாங்களே தவிர, இது எவ்வளவு பெரிய அற்புதம், 5 அப்போ 2 மீனை கொண்டு இவ்வளவு பேரை ஆண்டவர் போஷித்து இருக்கிறாரு, அப்போ இவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்னு அவர் அங்க பெருசா பார்க்கல. எந்த இடத்துல எல்லாம் அவரை பெரிதாய் பார்க்கலையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம இருதயம் கடினமா இருக்கிறது. அவரை பெரிதாய் பார்க்காமல், அவருடைய வார்த்தையை பெரிதாய் பார்க்காமல், அவருடைய அன்பை பெருசா பார்க்காம, அவருடைய வல்லமைய பெருசா பார்க்காம எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடினமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நிச்சயமாய் தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் உங்க ஒவ்வொருத்தர் கூட இடைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் நம்ம பார்த்தோம், இப்படியெல்லாம் நம்ம கூட ஆண்டவர் பேசுறாரு வேத வசனங்கள் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா, சூழ்நிலைகள் மூலமாய், இன்னும் எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அன்றாட நமக்கு நடக்கிற செயல்பாடுகள் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம கூட பேசிக்கொண்டேதான் இருக்கிறாரு. அடுத்ததா ஞானம் எப்படி, ஞானம் என்ன சொல்லுது, ஞானம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்படி நம்மை கூப்பிடுகிறார். ஒவ்வொரு நேரம் உங்களை கூப்பிடும் போது என் மகனே என் மகளே உங்களை பேர் சொல்லி அப்படித்தான் கூப்பிடுறாரு. மகனே மகளேங்கிற வார்த்தையை தவிர உங்க அப்பா உங்களை வேற எந்த வார்த்தையும் சொல்லி உங்களை கூப்பிடலங்கிறத இன்றைக்கு ஆணித்தரமா தேவன் நம்ம இருதயத்துல பதித்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் கூட அததான் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவிய பெறல. நம்ம பயப்பட தேவையே இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நமக்கு என்ன செஞ்சுட்டாரு? அனுப்பிட்டார். இனி ஒரு நாள் கூட நமக்கு பயப்பட தேவையில்லை. அப்பான்னு போனீங்கன்னா அந்த அப்பாட்ட இருந்து நிச்சயமா பதில் வரும். நான் அவர் பிள்ளைங்கிற அந்த இடத்துல நீங்க எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டீங்களோ மத்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம ஏன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியலன்னு பார்த்தோம். இந்த மெசேஜ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு தடவையோ 2 தடவையோ நீங்க கேளுங்க. நிச்சயம் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். பெரிய பெரிய காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நிச்சயம் நம்ம அதுல பலப்பட்ட பிறகு நிச்சயம் அவரால் செய்ய முடியும். அவர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒருவேளை இந்த உலகம் எங்களை தள்ளி இருக்கலாம், எங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். ஆண்டவரே, தள்ளப்பட்டவர்களை போல நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எங்களை பாசத்தோடு அன்போடு என் மகனே என் மகளே என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்கள் அழைக்கிற சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இந்த அன்பு ஈடாய் உலகத்துல வேற எந்த அன்பையும் நாங்க பார்க்க முடியாதப்பா. உம்முடைய மகனை கொடுத்து உம்முடைய மகனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி எங்களை மீட்டெடுத்த அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்த அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை மகனாக்க, எங்களை மகளாக்க
ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த விலை கிரயத்தை நாங்க பார்க்கிறோம்ப்பா. இவ்வளோ அன்பு எங்க அப்பாவுக்கு எங்க மேல இருக்கும்போது எங்களுக்கு நீர் எதையும் செய்யாமல் இருக்க மாட்டீர் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இன்றைக்கு எங்க ஒவ்வொருவர் இருதயத்திலே நீ விதைத்திருக்கிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் இன்னும் உமக்குள்ளே பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் தாராளமாய் கொடுக்கிற அப்பாவா இருக்கிறபடியினால் கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து ஷேர் பண்ணுமா? சொல்லுங்க. டெஸ்டிமனி செல்லும் இருக்கா? நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணோம். அந்த ப்ரேயர் செஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் நம்ம, அதாவது இப்போ நான் நடத்துற ப்ரேயர் அப்படிங்கறதுல இல்ல, நம்ம எல்லாருமே இதுல ஒரு பார்ட். எல்லாருமே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு அற்புதமான பதில்களை ஒவ்வொரு நாளும் தர்றாரு. அதனால முடிந்த வரைக்கும் ப்ரேயர் செஷனுக்கு வாங்க. ஒருவேளை இதுல யூடியூப்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ப்ரேயர் செஷனுக்கு வரணும்னா நீங்க அதுல கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பலாம். அந்த ப்ரேயர் செஷன் லிங்க் நாங்க அனுப்புறோம். நிச்சயமா அந்த ஒரு மனதோடு பண்கிற பிரேயர்ல கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்ய போறாரு. இன்னும் தேசத்துல நம்ம கூட போன வாரம் நம்ம அதை தான் பார்த்தோம். அற்புத அடையாளங்களோடு தேவன் நம்ம மூலமாய் ஊழியம் செய்யணுங்கிறது தான் நம்ம மேல வைத்த சித்தமா இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துவார். அதுதான் என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். நிச்சயம் அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்வார். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.